அயலான நேசின்னு இருக்கு இல்லையா? உன்னை நேசிக்கிறது போல உன் பிறனையும் நேசி. அயலான நேசி. அயலான நேசிக்கிறதுன்றதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, அயலான நேசிக்கிறதுக்கு முக்கியமான வழி என்ன? வேலை. இப்போ நான் ஒரு டீச்சராக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன், இல்லை நான் இப்போ போதகராக இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் எப்படி என்னுடைய அயலான நேசிக்க முடியும்? நான் நேசிக்கணும்னா எப்படி நேசிக்கணும்னா, எனக்கு கடவுள் இந்த சமுதாயத்தில் ஆற்ற வேண்டிய பங்கு என்று ஒன்றை வச்சிருக்கிறார், அழைப்புன்னு ஒன்று கொடுத்துருக்கிறார். அது என்ன? ஒரு போதகனாக இருக்க வேணும். தான் இந்த சமுதாயத்தில் என்னுடைய வேலை. அதுக்காக என்னை அழைச்சி அதுக்குரிய வரங்களை கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ நான் என்ன பண்ணணும்? சமுதாயத்தை நேசிக்கிறேன்னா, அயலான நேசிக்கிறேன்னா என் வேலையை கரெக்டாக செய்யணும். நான் ஊழியனாக இருந்தால் என் வேலையை நான் செய்யணும். நீங்கள் டாக்டர் அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த வேலையை செய்யணும். லாயர் அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த வேலையை செய்யணும். டீச்சர் அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த வேலையை செய்யணும். கட்டடம் கட்டுறாள் அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த வேலையை செய்யணும். அந்த வேலையை செய்கிறதன் மூலமாக தான் நீங்கள் அயலானை. ஹலோ, இது பாருங்கள், சென்னையிலேயே நிறைய பேருக்கு பிடிக்காது. இது என்னையா வேலையை விட்டுட்டு தூரமாகிடலான்னு பார்த்தேன். பரிசுத்த வாழ்க்கை இதுதான் கூடாது. அங்கே போக சொல்கிறாரு, கட்டடத்தை கட்டுன்றாரு. இல்லைங்க, நான் முழுக்க அதுக்கே சரியாக போதுங்க, கத்தருக்குன்னு ஒன்றும் செய்ய முடியல. கத்தருக்குன்னு தானே கட்டடம் கட்டிகிட்டு இருக்க நீ. கத்தர் ஒரு சமுதாயத்தை எழுப்பிட்டு இருக்கிறாரு, ஒரு கலாச்சாரத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஒரு உலகத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறாரு கத்தர். அதில் உன்னுடைய பங்கு கட்டடம் கட்டுற பங்கு. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ அதை ஒழுங்காக செய்கின்றாரு. நான் என் பங்கு செய்கிறேன், நீங்கள் உங்கள் பங்கு, வாத்தியாருங்க உங்கள் பங்கு செய்யுங்க, டாக்டருங்க உங்கள் பங்கு செய்யுங்க, கட்டடம் கட்டுறவங்க உங்கள் பங்கு செய்யுங்க. ஹலோ, பல வேலைகள் இருக்கும், அவங்க பங்கு செய்யுங்க. இப்படி தான் நம்ம ஒருத்தரை நேசிக்க முடியும். இப்படித்தான் ஒரு சமுதாயம், கலாச்சாரம் உருவாகிறது.